Hello friends, welcome to Mind Logic. Let me introduce first. என்னோட பெயர் சதீஷ். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு சி ப்ரோக்ராம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு ஃபுல்லாக சொல்லித் தருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் சி. இப்போது நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சி ப்ரோக்ராமிங்னால் என்ன, வேறு அந்த சி ப்ரோக்ராமிங்கோட டைப்ஸு, வேறு ப்ரோக்ராமிங் பேரடிகம்ஸ், ப்ரோக்ராமிங் டைப்ஸு, இந்த மாதிரி பேசிக் நாலேஜஸ் அண்ட் திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஸ்பெஷல் லாங்குவேஜ் designed to communicate instruction to computers. Think of it as a translator between human logic and mission execution. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நம்ம எப்படி மனிதரும் பேசுகிறதுக்காண்டி ஒரு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறோமோ, அதே மாதிரியே கம்ப்யூட்டரும் நம்மளும் பேசிக்கிறதுக்காண்டி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரியே நம்மளுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் புரிகிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அது மட்டும்தான் புரியும். அதனால் அதுதான் அந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்கு. லிஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பைனரி கோட் சீக்வென்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆல்சோ as to write instruction in a much more human friendly format. கம்ப்யூட்டர்ஸில் அதே மாதிரியே இந்த அசம்பிளர்னு ஒன்று உண்டு. அந்த அசம்பிளர் தான் நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைனரி கோடுக்கு மாற்றுது. இந்த பாயிண்ட் தான் இதில் இருக்கிறதுலே மெயினான பாயிண்ட்டு. இது என்னென்னா, கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும்போது தான் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன் தெரியும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே ப்ரோக்ராம் இல்லாமல் ஓடாது. அதே மாதிரியே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்லும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு படித்தோம். இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட டைப் என்னெல்லான்னு இப்போ பார்க்க போகிறோம். அதை 2 டைப்பாக பிரிச்சுருக்குறாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவ்வளோமா முக்கியம் இல்லை. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒன்று ஹை லெவல் லாங்குவேஜஸ், இன்னொன்று லோ லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் லாங்குவேஜஸ்னால் நம்ம இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்க லாங்குவேஜஸ். க்ளோசர் டு ஹியூமன் லாங்குவேஜஸ், ஈஸியர் டு லேர்ன் அண்ட் ரைட். அதாவது நம்மளால் ஈஸியாக அதில் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும், அதே மாதிரியே எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்க முடியும். அதில் பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜஸில் க்ளோசர் டு மிஷின் கோட், அதாவது மிஷின் கோட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் மெஷின் கோட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் பை ப்ரோக்ராமிங் ஸ்டைல். இதை நிறையா பேர் பல விதமாக சொல்லுவாங்க. இது எப்படின்னா ப்ரோக்ராமிங் பேரடிகம்னு சில பேர் சொல்லுவாங்க, வேறு ப்ரோக்ராமிங் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விதமாக சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டைல்னே பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் டைப் என்னென்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். அது ஃபாலோஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு சால்வ் ப்ராப்ளம் எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வென்ஷியலி. ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்னால் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சு டீல் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சி, பாஸ்கல், பைத்தான். அதை நம்ம ப்ரோக்ராமிங் போடும்போது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். செகண்ட் டைப் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அது
கோடை ஆர்கனைஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ் அதை யூஸ் பண்ணி ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பைத்தானில் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். அடுத்தது 3வது டைப் என்னென்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்னால் டிசைன்டு டு ஆட்டோமேட்டிக் டாஸ்க் அண்ட் ரேப்பிட்லி டெவலப் அப்ளிகேஷன்ஸ் வித் மினிமல் செட்டப். அதில் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் டாஸ்க்குனால் ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்டு, பேஷ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ். ஆக்சுவலி இதில் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கில் இருக்கிறதுனால ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் தான் சிக்கு வரும். நம்ம அதர் லாங்குவேஜஸ் படிக்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜும் ஸ்கிரிப்டிங்கும் படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ தான் நம்ம சி ப்ரோக்ராம்குள்ளேயே வந்திருக்கோம். பார்க்கலாம். சி இஸ் எ ஜெனரல் பர்பஸ் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்டு இன் த ஏர்லி 1970s. அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் சி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். அதை வந்துட்டு 1970s கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் ரெனவுண்ட் ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்சி, போர்ட்டபிலிட்டி அண்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அடுத்தால சியோட 4 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு, வேறு அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஆப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஐஓடி டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் 4-5 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரொவைட் தட் கண்ட்ரோல் ஓவர் ஹார்ட்வேர் லிஸ்ட் ரிமைனிங் ரிலேட்டிவ் ரீடேபிள் மேக்ஸ் இட் இன்வேல்யூபிள் ஃபார் சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங். அதாவது சிஸ்டம்குள்ளே ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓவர் ஹார்ட்வேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சி ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸில். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்குது. அடுத்தால நம்ம சி ப்ரோக்ராம் உள்ளே போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். நான் போன ஸ்லைடில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டேன். அதுதான் சி ப்ரோக்ராமை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்துட்டு டென்னிஸ் ரிட்ச்சி. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து சி ப்ரோக்ராம் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் லாங்குவேஜ். மெனி பாப்புலர் லாங்குவேஜஸ் லைக் இன்க்ளூடிங் C++, ஜாவா, C# and even aspects of Python are built upon C concepts and syntax. Learning C provides a solid function. அதாவது சி ப்ரோக்ராமை நம்ம கற்றுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் படிக்கும்போது இந்த C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் சி லாங்குவேஜஸ் மாதிரி தான் டோட்டலி சின்டாக்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஈஸியாக லேர்னிங் பாத். அதாவது மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது சி ப்ரோக்ராம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. சி ப்ரோக்ராம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வேறு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. எம்பெடட் சிஸ்டம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஐஓடி டிவைசஸ், கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம சி கற்றுக்கிட்டோன்னா. இப்போது நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமில் வந்துட்டு மொத்தம் 6 பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்னா அதில் நம்ம ஹேஷ்டேக் இன்க்ளூட் பண்ணி ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு மேக்ரோ டெஃபினிஷன்ஸ். இது வந்துட்டு சில ப்ரோக்ராமுக்கு இருக்கும், சில ப்ரோக்ராமுக்கு இருக்காது. பை இஸ் ஈக்குவல் டு 3.14னால் அது வந்துட்டு த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் சேமாக இருக்கும், அதனால் அப்படி நம்ம வச்சுருக்கோம். குளோபல் டிக்ளரேஷனுமே மேக்ரோ டெஃபினிஷனுக்கு சேமாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம் வேரியபிள்ஸை. மெயின் ஃபங்க்ஷன் இதுதான் எல்லா ப்ரோக்ராமுக்குமே என்ட்ரி பாயிண்ட்டு. லோக்கல் டிக்ளரேஷன் வந்துட்டு
நம்ம உள்ளுக்குள்ளே போடுற டிக்ளரேஷன் வேரியபிள்ஸ் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்னால் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது க்ளீனாக புரியும், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கீ பாயிண்ட்டு, மெயின் ஃபங்க்ஷன் இஸ் மேண்டேட்டரி இன் எவ்ரி ப்ரோக்ராம், வித்தவுட் இட் த ப்ரோக்ராம் கேனாட் எக்ஸிக்யூட். அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் சி ப்ரோக்ராம் ரன் ஆகாதுன்னு அர்த்தம். ரிமெம்பரில் வந்துட்டு சி இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ், அதாவது சி ப்ரோக்ராமில் வந்துட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும், கேபிட்டல் வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 எக்ஸசைஸ் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்குங்க. அந்த 3 ப்ரோக்ராமிங்கையும் நம்ம இப்போ லேப்டாப்பில் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தாக்கி உங்களுக்கு ஒரு க்ளீன் ஐடியா கிடைக்கும். வாங்க பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ண போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம் காய்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்துட்டு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். printf ஹலோ வேர்ல்டு கொடுத்தா வந்துடும். வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய தேவ் கோட் C++ஐ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்துச்சுன்னா நீங்களும் தேவ் C++லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டியூட்டர் C++ன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் கோடிங் சின்னு அடிங்க, வந்துடும். வாங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ஆஷ் இன்க்ளூட் stdio.h, இதுதான் எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஃபஸ்ட் லைனு. அது வந்துட்டு stdio.hங்கிறது வந்துட்டு ஒரு ஹெட்டர் ஃபைலு, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்ட் மெயின் தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குள்ளே தான் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்டில் கொடுத்துருந்தேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் printfல ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்கேன். இது சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். printfக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். வேறு கடைசியில் செமிகாலன் ரொம்ப முக்கியமானது. செமிகாலன் இல்லைன்னா நிறையா வாட்டி எரர்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. செமிகாலன் மறந்துடாதீங்க எப்போவுமே ப்ரோக்ராம் பண்ணும்போது. சி ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் முடிக்கும்போது ரிட்டன் 0 போடணுன்னு சொல்லியிருந்தேன். ரிட்டன் 0 போட்டு முடிஞ்சு. இப்போ வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிட்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். செகண்டு ப்ரோக்ராமில் அடிஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குங்க. 2 நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணோம். அதை இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க Ctrl+New கொடுத்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து போட போகிறோம். ஆஷ் இன்க்ளூட் stdio.h, உங்களுக்கு தெரியும் ஹெட்டர் ஃபைலு எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஃபஸ்ட் லைனுன்னு. நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின் என்ட்ரி பாயிண்ட்டு, இது இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோன்னா இன்ட் a, b, அதாவது 2 வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி இப்போ நம்ம printfல என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்குமே நம்ம இன்புட் கேட்டு நம்ம சம் பண்ணி காட்ட போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். என்டர் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துக்கேன், கடைசியில் செமிகாலன் போட்டுக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்எஃப் கொடுக்கணும். ஸ்கேன்எஃப் தான் நம்மளுக்கு இன்புட்க்கு எடுக்கிற ஃபங்க்ஷன். அதில் நம்ம பர்சன்டேஜ் டின்னா என்னென்னு பயப்படாதீங்க. அது ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அது உங்களுக்கு போக போக தெரியும். ஆண்டர்சன் ஏ அந்த அட்ரஸுக்கு போகிறதுக்காண்டி, அதாவது ஒய்யோட வேல்யூவில் போய்
நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காண்டி ஆண்டர்சன் ஏ கொடுத்துருக்கோம், ஆண்டர்சன் பி கொடுத்துருக்கோம். இப்போ printfல பர்சன்டேஜ் டி வந்துட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் உங்கள்கிட்ட சொன்னேன். அதில் கமா போட்டு ஏ ப்ளஸ் பி போட்டோன்னா அதோட சம்மேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன் 0 போட்டு இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா சம்மு கிடைக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்புட்டில் என்டர் 2 நம்பர்ஸ்னு கிடச்சி அதில் ஃபஸ்ட்டு 1 கொடுத்து ஸ்பேஸ் போட்டு 2 போட்டுக்கேன். வெயிட் பண்ணுங்கள், அவுட்புட் என்ன வருதுன்னு என்டர் கொடுத்து பார்த்துக்கலாம். அவுட்புட் 3ன்னு வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. இவ்வளோ தாங்க அடிஷன் ப்ரோக்ராமு. இதே மாதிரியே நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ண உங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி எந்த மாதிரி ஆப்ரேஷனாக இருந்திருக்கும் பண்ணதுக்கு வந்துடும். வாங்க 3வது ப்ராப்ளமுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம 3வது ப்ராப்ளமுக்குள்ளே போகலாம். 3வது ப்ராப்ளம் என்ன போட்டிருக்குன்னா யூசர் இன்புட் ப்ரோக்ராம். அதில் வந்துட்டு ரைட் அ சி ப்ரோக்ராம் தட் அக்செப்ட்ஸ் யுவர் நேம் அண்ட் ஏஜ் as input then display them. அதாவது நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நேம், வேறு இன்னொன்று வந்துட்டு ஏஜ், வேறு அதை இன்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ணணும். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. நார்மல் ப்ரொசீஜரில் எப்பவும் போல் include stdio.h வேறு int main கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏஜ்னு போடணும். அதில் வந்துட்டு நம்ம ஏஜை இன்புட் கேட்கணும். வேறு சேர் நேம், அதாவது இது வந்துட்டு அரே எதுக்கு க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும். அரே வந்துட்டு ஒரு 6 லெட்டர் இன்புட் பண்ணுறதுக்காண்டி கேட்கேன். இப்போ printfல வந்துட்டு என்டர் யுவர் நேம்னு கேட்டு இன்புட்டில் நேமுக்கு ஸ்கேன்எஃப் எடுக்கேன், பர்சன்டேஜ் எஸ் போட்டுக்கேன். ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, அதனால் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எஸ் போட்டுட்டு ஆம்பர்சன் என் போட்டால் இங்கே வந்துட்டு நேமுக்கு இன்புட் வாங்கும். அதே மாதிரியே printf என்டர் யுவர் ஏஜ்னு போட்டுட்டு ஸ்கேன்எஃப்பில் பர்சன்டேஜ் தி ஆண்டர்சன் ஏஜ் போடணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏஜுக்கு இன்புட் கேட்டு நம்மளுக்கு ஏஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு printfல போயிட்டு என்டரில் யுவர் நேம் இஸ் பர்சன்டேஜ் எஸ்ன்னு போட்டுட்டு நேம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நேம் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரியே printfல யுவர் ஏஜ் இஸ் பர்சன்டேஜ் டின்னு போட்டோன்னா ஏஜ் பிரிண்ட் ஆகும். அதனால் கமா போட்டு நேம் போட்டுக்கும். இந்த கமா போட்டு நேம் போடுறது வந்துட்டு கவனமாக போடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எதுலாம் இருந்துச்சுன்னா எரர் வரும். ஏன்னா சி ப்ரோக்ராம் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ப்ரோக்ராம் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அவுட்புட் பார்க்கலாம். என்டர் யுவர் ஏஜ் நேம்னு கேட்குது. நேமில் நான் வந்துட்டு சதீஷ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்தா திரும்ப என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. ஏஜில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 18 கொடுத்துக்கேன் என்னோடய ஏஜை. நெக்ஸ்ட்டு திரும்ப என்டர் கொடுத்தோன்னா கடைசி அவுட்புட் வந்துட்டு யுவர் நேம் இஸ் சதீஷ், யுவர் ஏஜ் 18 வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாள் டைம் யூஸ் பண்ணி படித்தோன்னா நம்மளால் சி ப்ரோக்ராம் மாஸ்டர் பண்ண முடியும். அதனால் டெய்லி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வீக்லி நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.